ஹாய் ஆல். போன வருஷத்தில் கந்த சஷ்டி விரத பூஜை நான் அனுஷ்டிக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் எந்த போஸ்ட்டுமே நான் போஸ்ட் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக பண்ணனால. போன வருஷம் அறுபடை வீடு முருகன்களையும் வைத்ததே மாதிரி பெரிய விக்கிரகங்களான கொலுபொம்மைகளில் முருகன் வள்ளி தெய்வானை வச்சு நான் போன வருஷம் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக சர்க்கோண தீபம் டெய்லி ஒவ்வொரு தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் கடந்த வருடம் வாங்கின முருகனை வச்சு அவருக்கு டெய்லியும் ஒவ்வொரு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணனால நான் எந்த வீடியோஸுமே நான் போஸ்ட் பண்ணலை. ஸோ நான் வீடியோவுமே எடுக்கலை, நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்து ஸ்டேட்டஸ் மட்டும் நான் வச்சுட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி தான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிட்டு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் இப்போ ஷார்ட்ஸ்க்கு போடுறதுக்காக இந்த ரீல்ஸுமே எடுத்திருக்கேன். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்லாம் சிம்பிளாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு நாள் மோகினி அலங்காரம், அதே மாதிரி 5ஆம் நாள் அம்பாள் வேல் கொடுக்குற அலங்காரத்தில் மீனாட்சிகிட்டேருந்து நம்ம வீட்டு மதுரை அரசால மீனாட்சிகிட்டேருந்து முருகன் வேல் வாங்குற மாதிரி, அடுத்த நாள் சூரசம்ஹாரமாக அந்த சூரசம்ஹார காட்சி போல் ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் பலி கொடுத்து ஒரு பூஜையாக பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அந்த கோவத்தை போக்குறதுக்கான அபிஷேகங்கள் நடந்து இன்றைக்கி திருக்கல்யாண வைபவம் முருகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் ரொம்ப சூப்பராக நடக்கும். சில கோயில்களில் இன்றைக்கி ஒரு அம்பாளுக்கு மட்டும்தான் நடக்கும். நம்ம வீட்டில் வருஷம் வருஷம் இன்றைக்கே வள்ளிக்கும் தெய்வானைக்கும் சேர்த்தே திருக்கல்யாணம் நான் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.